கிண்டி தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் திருக்கோயிலிலே ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி மிக விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையிலே 29 ஆண்டுகளாக எங்களுடைய கிண்டி வேன் அண்ட் கிரேன் உரிமையாளர்கள் ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக சுமார் 5000 பேர் வரைக்கும் சரியான உணவாக, அதாவது ஏதோ பேருக்கு உணவு அறிந்து கொடுத்தோம் இன்னும் இல்லாமல் வடை பாயாசத்தோடு அறுசுவை உணவை 5000 பேருக்கும் எங்களுடைய ஒவ்வொரு தொழிலாளியும் இங்கே பரிமாறி ஆண்டுதோறும் சமபந்தி விருந்தாக, இங்கே அதிகாரிகள் வந்திருப்பாங்க, ஐடி விங்கில் வேலை செய்கிறவங்க வருவாங்க, ஐடியில் இருக்கிறவங்க, மற்றபடி எங்களுடைய தொழிலாளர்கள் அனைவரும் ஒரு இடத்துல ஒன்றாக கூடி அனைவரும் உணவருந்தி எங்களுடைய ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். விநாயகருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள். அந்த வகையில் இது 29வது ஆண்டை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, இது ஒரு காலத்தில் ஆரம்பிக்கும் போது நாங்கள் சமபந்தி ஆரம்பிக்கணுன்றது விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் போது அன்றைக்கு இருந்த வேன் உரிமையாளர்கள்லாம் பகல் பூரா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கணும்னு முடிவு எடுத்தோம். அது கொஞ்சமாக ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் அனைவருக்குமே கொடுக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்து ஒவ்வொரு ஓட்டுநரும் அவங்களுடைய சொந்த தொழிலில் இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொகையை இதுக்கு கொடுத்து அதன் மூலமாக இன்றைக்கு 5000 பேருக்கு நாங்கள் சமபந்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு 29 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி வருகிறோம். இது மேலும் மேலும் தொடரும். இது எங்களுடைய ஒரு சேவையாக இந்த விநாயகருக்கு, ஏன்னா எங்களுக்கு தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கார். நாங்கள் எல்லாம் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க பாதுகாப்பாக திரும்பி வரணும்னு விநாயகரை வெளியூருக்கு போகும்போது வேண்டிட்டு போவாங்க. அந்த விநாயகருக்கு ஒரு சேவை செய்ததாக நாங்கள் இந்த உணவு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை, இந்த சமபந்தி நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டுக்கு ஆண்டு அவங்க எங்களை வாழ்த்திட்டு போவாங்க. எங்கள் நிர்வாகிகள்லாம் எங்களுடைய செயலாளர்கள், தலைவர்கள் எல்லோரும் இருக்காங்க, எல்லாரையுமே வாழ்த்துவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது உணவு ஒரு வேளை உணவாக இருந்தாலும் அதை அகமத்தோடு எந்த விதமான பாகுபாடும் இல்லை, அனைவருக்கும் ஒரே மாதிரி. வடைனா வடை, பாயாசம்னா பாயாசம், அத்தனை பேருக்கு இலை போட்டு சிறப்பான முறையில் நாங்கள் உணவு கொடுக்கறத எல்லாம் விரும்பி வயிறார சாப்பிட்டு மனதார எங்கள் சங்கத்தை வாழ்த்துட்டு போகிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.